ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கோடிங் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை இப்படி எழுதிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மாற்றி குறியீடு செய்யப்பட்டது எனில் கம்ப்யூட்டருக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெடிசனுக்கு எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இ அப்படியே இங்க வந்திருக்கா, எம் வந்து இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அப்படியே வந்திருக்கு, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எண்ணுக்கு நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, நெக்ஸ்ட் லெட்டர் என்ன ஆல்பபெட்ல, எம்என் ஓ வருமா. அடுத்து இங்க பாருங்க, ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எஃப், ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே, டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து இ, அப்புறம் சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து டி, ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே. இந்த கோடு வந்துருக்கு பாருங்க, இஓஜேடி ஜேஇஎஃப்எம் வந்துருச்சா. சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும். அப்போ இது ரெண்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுமா. ஆர் இங்கே வந்துடும், சி இங்கே வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் இ, இதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப்ஆ, இதுக்கு நெக்ஸ்ட் இக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எம்என்ஓ பியா. அடுத்து டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ்டி யூ வருமா. எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன, யூக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து வி, பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து கியூவா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.